Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனரா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கில் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வேறு என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன, விவரங்கள்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள கட்டிடங்கள், அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டிடங்கள், விதிமீறல் கட்டிடங்கள் இருக்கிறது. இந்த விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது மதுரை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு தாக்கல் செய்த இந்த பொதுநல மனு. இந்த மனுவில் தான் விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனரா என தலைமை நீதிபதி இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டிடங்கள் கட்ட மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளூர் திட்ட குழுமம் கொடுத்த அனுமதி எத்தனை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் விதிமீறல் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணையில் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது மதுரையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் முத்துக்குமார் கடந்த 2011ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவில் உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டிடங்கள் உயரத்தை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த 1997ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. அதன்படி கோவில் சுவரில் இருந்து கோவிலை சுற்றியுள்ள கட்டிடங்களின் உயர வரம்பாக 9 மீட்டர் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் விதியை மீறி நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து கோவில் கோபுரங்களை பார்க்க முடியாததால் பக்தர்களின் உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றி உள்ள பகுதிகளில் விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்களை ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையர்களை நியமித்து நேரில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்து அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் மொத்தம் 547 கட்டிடங்களை ஆய்வு செய்ததில் 525 கட்டிடங்கள் 9 மீட்டருக்கு மேல் கட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்கபூர்வாலா மற்றும் இளங்கோவன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் அரசாணையை மீறி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்கள் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாதிடப்பட்டது. மதுரை மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 9 மீட்டருக்கு மேல் கட்டிடங்கள் கட்டிய உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விதிகளை மீறி கட்டிடம் கட்டப்பட்டு இருப்பது உறுதியானால் எந்தவித பாகுபாடுமின்றி கடும் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். அதுபோக தற்போது வரை 9 கட்டிடங்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன எனவும் தெரிவித்தார். அதாவது கட்டுமானங்களை அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அனுமதியற்ற விதிமீறல் கட்டிடங்களை கட்ட அனுமதி கொடுத்துவிட்டு 10 ஆண்டுகளாக ஆழ்ந்த தூக்கத்தில் அதிகாரிகள் இருந்தனரா என கேள்வி எழுப்பினார்கள். மேலும்
இந்த வழக்கில் மதுரை மாநகராட்சியோடு உள்ளூர் திட்ட குழுமமும் சேர்ந்து எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிடப்பட்டது. அதுபோக இந்த வழக்கில் விரிவான விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Satyabhama Institute of Science and Technology, Chennai.